முதலாளிக்கு என் வணக்கம். தாத்தா, நான் முதலாளியா? யார் முதலாளி? முதல் ஆள் யார்? நமது பிதா, அப்பா. நாம் அப்பாவில் தான் பிறந்தோம். அப்பா இல்லை என்றால் அம்மாவால் நம்மை பெற்றெடுத்திருக்க முடியாது. ஆனால் அந்த அப்பாவுக்கும் அப்பா எங்கட்டிங்கன்னு பெல்லாச்சிஸ்பார் ஓகே சொன்னோம். அந்த மாதிரி அந்த முதலாளிக்கு முதல் வணக்கம். இது காலை நேரம். மாலை நேரம் வேறு. மாலைகளில் எத்தனையோ மாலைகள் இருக்கிறது. எத்தனையோ மாலைகள் இருக்கிறது. சூடிக்கொள்ளும் மாலை, மாலை சூடும் மணநாள் மாலை. மாலை காலை இல்லை, மாலை. பாருங்கள், மாலைகளிலே சிறந்த மாலை எது? சொல்வார்களே, இந்த ஸ்டிக் குச்சி. இந்த குச்சிங்கள்லேயே சிறந்த குச்சி எதுனா அந்த அடுக்குமொழிக்காக துல்குச்சி என்று சொல்வார்கள். துல்குச்சி. அப்புறம் எங்கன்னா போகும்போது ஏதாவது ஒரு அசந்தப்பமாக ஏதாவது இதாச்சுன்னா வழுக்குச்சி, வழுக்குச்சி, துல்குச்சி. அப்புறம் அந்த பாலில் சர்க்கரை போட்டு அம்மா கல்குச்சி. தாத்தா, என்ன மாலைகளிலே சிறந்த மாலை எதுன்னு சொல்லி நீங்கள் எங்கே போயிட்டுருக்கிறீங்க? திசை மாறி போய் கொண்டு இருக்கிறீர்கள். ஆம் சட்டங்களே. மாலைகளிலே கல்யாண மாலை, சாயங்கால வேலைக்கு மாலை என்று சொல்வார்கள். இலைகளுக்கும் தாழை சொல்லுவாங்க. அது சரியாக பொருந்தில்லை. ஓகே. பூமாலை எப்படி உருவாக்கிறார்கள்னா, பல உதிர் இந்த பூக்களை சேர்த்து ஒரு மாலையாக மாற்றி அதை எல்லோருக்கும் அணிவிப்பார்கள். இருப்போர்களுக்கும் அணிவிப்பார்கள், இறந்தோர்களுக்கும் அணிவிப்பார்கள், இறைவனுக்கும் அணிவிப்பார்கள். அதில் குறிப்பாக மாதாவுக்கு ஜபங்களை கோர்வையாக, எப்படி பூக்களை கோர்வையாக கோர்த்து ஒரு மாலையை உருவாக்குகிறார்களோ, அந்த மாலை எப்பேற்பட்டது? மாலை என்றாலவே மதிப்புக்குரியது. அதே போல் தான் ஜப மாலை. ஒரே விதமான ஜபத்தை, பல ஜபங்களை ஒரே கோர்த்து அதுக்கு ஜபமாலை, பூமாலை இல்லை, ஜபமாலை என்று சொல்வார்கள். நாம் மாதாவை, கடவுளின் தாயை போற்ற வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும் என்றால் இந்த ஒரே ஜபத்தை பல முறை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் செவடனுக்கும் காது கேட்டுவிடும் ஒருவேளை. எஸ், அந்த மாதிரி நம்ம ஜபமாலை செய்தால் அந்த மாதாவிற்கு நாம் பேசுவது, அவரை போற்றுவது அவர்களுக்கு தெரிந்துவிடும். கேட்பதற்கு அத்தனை முறை நாம் அவர்களை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ ஒருத்தியே.
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உமது திருவயிறு, எல்லாருக்கும் இருக்கிற வயிறை விட நமக்கு வயிறு வயிறு, கடவுளையே பெற்றெடுத்த வயிறு. அது ஒரு திருவயிற்றின் கனியாகிய இயேசுவம். எப்படி மரத்தில் ஒரு பழம் ஒரு கனி பழம் உதிக்கிறதோ அந்த மாதிரி இறைவனையே நீ உருவாக்கிய அம்மா ஆச்சேன்னு அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதுதான் மாதா தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொன்னாக்கா, அப்புறம் ஒரு வயிற்றில் உருவான கனியும் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். என்னக்கா அவர் எப்படி ஆசீர்வதிக்குவார்? சாதாரண ஒரு பெண்ணுடைய வயிற்றில் தானே அவர் பிறந்தார். அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு பெற்றார் என்றால், இறைவன் உமது வயிற்றில் பிறக்க ஆசைப்பட்டு உமது வயிற்றில் பிறந்தார். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தானே. உங்களுடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா உன்னுடைய வயிற்றில் பிறக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருப்பார். இஸ் எ லக்கி மேன். பிறந்ததுக்கு பிறகு மேன் தான். பிறக்கிறதுக்கு முன்னே கடவுள், அப்போ கூட மேனாக தான் இருந்தார். நான் பார்த்துக்கிறேன். ஓகே. பெண்களுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிற பாருங்க. அவர் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்புறம் அச்சிஷ்ட மரியே, சர்வஸ்வனுடைய மாதாவே. அச்சிஷ்ட மரினாக்கா பிளஸ்டு மேரி. அச்சிஷ்ட மரியாயே, பிளஸ்டு மேரி, அச்சிஷ்ட மரியாயே சர்வஸ்வனுடைய மாதாவே. அச்சிஷ்ட மரியாயே சர்வஸ்வனுடைய மாதாவே, கடவுளுடைய அம்மாவே. அவருக்கு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அவங்க விஷயம் தானே, அது நம்ம சொல்கிறோம். ஓகே. கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அச்சிஷ்ட மரியாயே சர்வஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற. அப்புறம் நமக்கு அந்த இந்த பக்கம் நம்மளை அப்படியே பேசி விட்டாக்கா நம்மளுக்கு வேணும் இல்லையா? அதனால் அச்சிஷ்ட மரியாயே சர்வஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக. we are all sinners, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக கடவுள் கட்ட எங்களுக்காக வேண்டிக்கோங்க. ப்ரே டு காட், ப்ரே டு காட், ப்ரே ஃபார் காடா, ப்ரே ஃபார் காட்னாக்கா அவருக்கு போயிடுது. அது ப்ரே ஃபார் அஸ். ஓகே. அஷ்டமரையே சர்வஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும், ஃப்ரம் நவ் ஆன்வர்ட், இப்பொழுதும் அட் த டைம் ஆஃப் அவர் டெத், கடைசி பிறப்பு, கடைசி இந்த கடைசி நாங்கள் சாவர வரைக்கும் அச்சிஷ்ட மரியாயே சர்வஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். நாங்கள் சாகும்போது கூட எங்களுக்காக ப்ரே பண்ண, எங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. அம்மாவே, நாங்கள் செய்த பாவங்களெல்லாம் மன்னிச்சு என்னை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எங்களை வர வைக்கிறதுக்கு அவர்கிட்ட கேளுங்க. நான் சாகிற டைமில் தான் லாஸ்ட் டிமாண்ட். அது எங்களுக்கு லாஸ்ட் டிமாண்ட். இதை ஒரு முறை சொன்னால் அவங்களுக்கு 10 சொல்லிட்டு 53 முறை நம்ம சொல்லினுக்கிறோம். 53 மணி ஜபமாலை, 53 மணி ஜபங்களை கொண்ட ஒரு மாலை. அந்த மாலைக்கு ஜெபமாலை என்று சொல்வோம். ஓகே செல்வங்களே, இந்த மாலை விஷயமாக மாதாவது சமாசாரத்தை ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஓகே. அம்மா மரியே வாழ்க, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக, என்னைக்காக மட்டும் இல்லை. ஐ எம் நாட் எ செல்ஃபிஷ். கீப் இட் யுவர் மைண்ட். ஐ எம் நாட் எ செல்ஃபிஷ் ஃபெலோ. பழம் இல்லை ஃபெலோ இல்லைக்கா பர்சன். ஐ எம் நாட் எ செல்ஃபிஷ் பர்சன். ஐம் ஆஸ்கிங் ஃபார் மை உடன்பிறப்புக்காக நான் வேண்டிக்குவேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. ஆமேன். அப்படி இருக்கும்போது நம்ம எப்போதும் ஜெபமாலை
ஒரே 53 மாதத்தை செலுத்தி அது யூஸ் அண்ட் த்ரோ இல்லை, எவர் யூஸ். கழுத்தில் மாட்டிக்குங்கோ. என்ன வச்சா பாக்கெட்டில் அங்கங்கே செல்ஃப் மேலேங்கன்னா வச்சாங்கன்னா மிஸ் பண்ணுறீங்களா? கழுத்தில் மாட்டிக்குங்கோ. அது ரொம்ப மதிப்பு. முன்னெல்லாம் தூக்கு கயிறுக்கு ஒரு மரியாதை இல்லை. தூக்கு கயிறு நம்ம உயிரை கொல்லக்கூடிய ஒரு கயிறு, தூக்கு கயிறு. அதே போல் தான் அந்த காலத்தில் இயேசு அந்த காலத்தில் ஒருத்தர் தூக்கில் போடணுன்னா, ஒருத்தர் சாவடிக்குன்னா ஒரு சிலுவை கிராஸ் இருக்கும், அதை போட்டு சாவடிப்பாங்க எல்லாரையும். அப்போ தூக்கு கயிறுனாக்கா அது சிலுவை தான் தூக்கு கயிறு. அது எவனா தப்பு பண்ணாக்கா ஒருத்தனை அரசாங்கம் அவனை தூக்கில் போட்டு அவனை சாக வைக்க வேண்டும் என்றால் அது சிலுவையில் தான் போட்டு அவர்களை சாவடிப்பார்கள். அந்த சிலுவையிலேயே நமது இறைவன் மாண்டான். நமது இறைவனை ஏதோ ஆவாதவர்கள் அவரை சிலுவையில் அறிந்து கொன்றார்கள். கடவுளை, அந்த கடவுளாக பிறந்த இயேசுவை அந்த சிலுவையில் போட்டு அறைந்தார்கள், இறக்க வைத்தார்கள். பாருங்கள், அந்த சிலுவையில் போட்டு அவரை மறிக்க வைத்ததுனால் அந்த சிலுவைக்கே ஒரு பெரிய மகத்துவம் வந்து விட்டது. அந்த சிலுவையை பார்த்தால் தூக்கு கயிறு சிலுவையை விசாரிச்சுவாங்க. அப்போ அந்த சிலுவையை பார்த்தவ யாருக்கு பிடிக்காது? எனக்கா நமது மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் சிலுவை. அந்த சிலுவையிலேயே இயேசுவை சுனாகி சர்வேஸ்வரனை சாவடித்ததால் அந்த சிலுவைக்கே ஒரு மகத்துவம் வந்து விட்டது. எப்படி ஒரு சாதாரண நாரில் ஒரு பூவை, மல்லிகை பூவை கோத்து வச்சா அந்த நாருக்கே ஒரு மனம் வந்து விடுகிறது, மதிப்பு வந்துகிறது. அதே போல் ஓகே, ஜாஸ்தி பேசினா போனால் மறந்துடுறேன். உங்களுக்கு தான் தெரியுமா, தாத்தா ஆப்சண்ட் மைண்ட் ப்ரொஃபஸர். ஆப்சண்ட் மைண்டாக இருந்தாலும் ப்ரொஃபஸர். அந்த மாதிரி நான் ஆப்சண்ட் மைண்ட் எங்கேயோ விட்டு எங்கேயோ குரங்கு மாதிரி எங்கேயோ தாவிட்டு போய்ட்றேன். ஓகே சொல்லுங்களேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு முறை ஜபம் செய்து விட்டால் ஜபமாலை செய்து விட்டு யூஸ் அண்ட் த்ரோ இந்த போடுறது இல்லை, அந்த கழுத்தில் மாட்டிங்கோ. வந்துட்டேன் பாயிட்டுக்கு, அந்த கழுத்தில் மாட்டிங்கோ. தூக்கு கயிறு மாதிரி தூக்கு கயிறு அப்போது கழுத்தில் மாட்டிக்கிறதுக்கு முதல்ல தூக்கு கயிறு வச்சுருந்தாங்க. நம்ம ஏசுனால அதில் செத்துறதுனால அதில் அந்த ஜபமாலையை நம்ம கழுத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம எப்போதும் ஜபம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ கழுத்தில் இருந்து காட்டிக்கலாம் ஜபம் செய்துட்டு 53 ஜபம் செய்துட்டு காற்றுல போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சேஃபான பாதுகாப்பான இடம் எங்கேயும் இல்லை. தலைக்கு மேலே இருந்தால் தார் வந்துடும், கழுத்துக்குள்ளே இருந்தால் எங்கப்பா வந்துடும். இருந்தால் கஞ்சித்தானே எல்லாம் கட்டி என்னது இருந்தால் கஞ்சி தண்ணி எல்லாம் கட்டி குழா தண்ணின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம கழுத்தில் அது இருந்தாக்கா அது கஞ்சி தண்ணி எப்போ இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேன்னு சொல்லுவாங்களே. மற்றொரு முறை மாதாவை பற்றி சொல்லுகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் வணக்கம் இறைவனுக்கு, மறு வணக்கம் உங்களுக்கு.